ஸோ சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இந்த மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. மினி ஆக்ஷனில் மெகா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்து முடிஞ்சது. நம்ம வந்து மொத்தமாக 10 டீமையும் வச்சு ஒரு ஃபுல் வீடியோவாக பண்ணி உங்களுக்கு இறக்கணும் அப்படின்னா அது சில பேர் வந்து சலிப்படைஞ்சிருவீங்க. பட் வந்து ஒரு 5 வீடியோ ஓகேங்களா பண்ண முடியும். சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 7 டீமையும் 2 பார்ட்டாக பிரித்து ஸோ கொடுக்க போகிறேன். அப்படி தான் வரப்போகுது ஓகேங்களா. அண்ட் கண்டிப்பாக மிடில் ஸ்டார்க் பை, பேட் கமின்ஸோட பை, அதை தாண்டி சிஎஸ்கேயோட இந்த ஆக்ஷன் எப்படி ப்ளே பண்ணாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் கடும் கோபத்தில் இருப்பீங்க எனக்கு புரியுது. ஆனால் அந்த கோபத்தை தணிக்கிற மாதிரி சில பல விஷயங்கள் நடந்திருக்குங்கிறதையும் நான் நினைக்கிறேன். அண்ட் அதை பற்றி நம்ம பேசுவோம். எப்படி விளையாண்டாங்க சிஎஸ்கே, ஸ்விம்மிங் நிறையாக்கு நியூசிலாந்து பிளேயர்ஸ் எடுத்து போட்டிருக்கிறாரு, இது சரின்னு நினைக்கிறீங்களா, இப்படி நிறைய விஷயத்த பேச போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து சிஎஸ்கேவோட இந்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கிறத நீங்கள் மார்க் போடுங்க. நான் மார்க் போட போகிறேன் ஓகேங்களா. 10க்கு இத்தனை மார்க்னு போட போகிறேன். அப்புறம் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். அவங்களோட பிளேயிங் லெவனையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த பிளேயரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். சிஎஸ்கேவோட இந்த பை சூப்பரான பை அப்படிங்கிறதையும் நான் பேச போகிறேன். பேசுவோம். ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2024 சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோ, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட இந்த ஸ்குவாட் அனாலிசிஸ்க்கு, இந்த ஆக்ஷன் அனாலிசிஸ் ரிவ்யூக்கு உங்களை வரவேற்கின்றேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் வந்து பென் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் கெயில் ஜெமிசன், அதுக்கப்புறம் ராய்டு வந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தார் அவர், இப்படி பிரிட்டோரியஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணதற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷனில் ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், ஷர்துல் தாக்கூர், சமீர் ரவீஸ், முஸ்தபிசுர் ரஹ்மான், அவினாஷ் ராவ்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த 6 பேரையும் எடுத்தது சீரியஸ்லி சொல்றாங்க. இந்த 6 பேர்ல ஒரு 3 பேர் பிக் அப்படிங்கிறது சூப்பரான பிக் ஓகேங்களா. ஒரு அன்னோன் கமாடிட்டி, அதாவது நம்ம ஆல்ரெடி ஆப்ஷனுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதாவது ஷாருக் கான் தேவைப்பட்டா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். மிடில் ஸ்டார்க்கு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்க் அப்படிங்கிறது ஒரு டவுட்டட், பட் ஆனால் கன்ஃபார்மாக எல்லா இடத்துல சொல்லிட்டு வந்தேன். டவுட் தான், ஆனால் கன்ஃபார்மாக எடுப்பாங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில். அடுத்தது ஷாருக் கான் மேபி இல்லாமல் கன்ஃபார்ம் எடுப்பாங்க, ஸோ ஃபெயில். ஆனால் இந்த பக்கம் டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம், எடுத்துருக்காங்க. அதே போல் ஷர்துல் தாக்கூரும் எடுப்பாங்க அப்படின்னு நான் 2-3 இடங்களில் சொல்லியிருந்தேன். ஏன்னா நியூ பால்ல ஒரு முகேஷ் சௌத்ரி, தீபக் சகர் போடுறாங்க அப்படின்னா டெத் ஓவரில் போடும்பொழுது ஒரு 10 ரனா கூட யாராவது ஒருத்தவங்க இருந்தா ஸ்டார்க்னு சொல்லும்போது இங்கே ஷர்துல் தாக்கூர், துஷா தேஷ்பாண்டேவை அப்படியே ஷர்துல் தாக்கூர் துஷா தேஷ்பாண்டேவை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ரிப்ளிகா மாதிரி இருந்தாரு. ஆனா இப்போ துஷர் தேஷ்பாண்டேக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு ஷர்துல் தாக்கூரை பயன்படுத்துறாங்க அப்படின்னா பேட்டிங் டெப்த் அதிகமாகும். அவர் 2 ஓவர் போடுவாரு, டெத் ஓவர் 2 ஓவர் போடுவாரு, ஒரு விக்கெட் டேக்கரா இருப்பாரு. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து டெஃபினட்டா பிக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஷர்துல் தாக்கூரை வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஜோஷ் ஹார்சல் கிட்ட போக மாட்டாங்கன்னு நினைச்சேன், அதே மாதிரி போகல. ஹர்ஷல் பட்டேல் கிட்ட போவாங்க டெத் ஓவர்ல அப்படின்னு நினைச்சேன், பட் போகல. பட் அவரை மாதிரி ஓரளவு கட் அவுட் போடக்கூடிய முஸ்தபிசுர் ரஹ்மான் ஓவர்சீஸ்ல இருந்து இறக்கி இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அதுலயும் நியூசிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதுல எப்படிங்க நீங்க ரச்சின் ரவீந்திராவெல்லாம் நீங்க ஆட வைப்பீங்க, டேரில் மிச்சல்லாம் நீங்க வந்து ஆட வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல இருக்கலாம். இப்போ என்னன்னா இது கான்ஃபிடண்டாவே போலாங்க. இப்போ மொயின் அலி எனக்கு தெரிஞ்சு போன சீசன் 2 சீசன் சரியா ஆடல. அதனால மொயின் அலியை உட்கார வச்சுட்டு டேரில் மிச்சல், அதாவது சொல்லியிருக்கிறாரா ஸ்டீஃபன் ஃபிளமிங், டேரில் மிச்சல் தான் நாங்கள் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எங்களோட மெயின் பேட்டராக இருப்பார், எங்களுக்கு போனஸாக வந்து ரச்சின் ரவீந்திராங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆக்ஷனை வந்து டேரில் மிச்சல் 14 கோடி போயிருக்கிறாரு, ரச்சின் ரவீந்திரா 1 கோடிக்கு அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி 1 கோடி ரச்சின் ரவீந்திராங்கிறது ஒரு மலிவு விலை. ரச்சின் ரவீந்திரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி 6 கோடி 7 கோடி வந்து 7 கோடி தான் ஓகேங்களா, போய் சொல்லக்கூடாது, 7 கோடி வரைக்கும் போவார் அப்படின்னு நான் நினைச்சேன். ரச்சின் ரவீந்திரா அவருக்கு போகல, 1 கோடிக்கு எடுத்துருக்காங்க. ஸோ அவர் போனஸ் தான். இந்த பக்கம் டேரில் மிச்சல், பென் ஸ்டோக்ஸ் மேபி அந்த 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 ஒரு நம்பிக்கையில் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன்ல. பட் பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீசன் ஃபுல்லாவே ஆடல. பட் டேரில் மிச்சல் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து இன்ஜுரி இல்லாம இருந்திருந்தா பென் ஸ்டோக்ஸ் தான் தொடர்ந்து ஆடி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பென் ஸ்டோக்ஸ் இல்லைனா இப்போ டேரில் மிச்சல். ஸோ டேரில் மிச்சல் கண்டிப்பா அடுத்த சீசன் ஃபுல்லா அந்த மிடில் ஆர்டர்ல ஆடுவார் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2 ஓவர் போடுவார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை டேரில் மிச்சல் சொதப்பனா மட்டும்தான் ஒரு மொயின் அலி கிட்ட இருந்து ஒரு ரச்சின் ரவீந்திரா போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எப்படி அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். ஒரு ரச்சின் ரவீந்திரா டீமுக்குள்ள இருந்தா
ஒரு பக்கம் இது போட வேண்டாம் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் வரும்பொழுது ஸோ அப்போ வந்து 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஒரு எண்டில் மாற்றி போட வச்சாலும் போட வைக்கலாம் டைட்டாக. தள்ளணும்னு நினைச்சா தேவைப்பட்டா இல்லை அக்ரெசிவ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அந்த இடத்துல இருக்குன்னா ஆல்ரெடி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பட் தேவைப்பட்டா மீறி தேவைப்பட்டா சொல்றேன் ஓகேங்களா. ஆனால் டேரல் மிச்சல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால டெவன் கான்வே, பத்தீரனா, தீக்ஷனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரல் மிச்சல், இந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 14 போட்டியில ஃபர்ஸ்ட் 14 போட்டி ஆடுவாங்க. என்ன ஃபர்ஸ்ட் 14 போட்டிட்டு 14 போட்டி. ஆமா, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த 14 போட்டியும் ஃபர்ஸ்ட் 14 போட்டிகள் தான். கடைசி வரைக்கும் 11 மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க. அப்போ சாண்டர் இருந்ததோட பெஞ்ச் தானா, திரும்பவும் பெஞ்ச் தான். பட் எக்கனாமிக்கலாக இருப்பார், நல்ல ஃபீல்டர், அவர் கொஞ்சம் ஓரளவு பேட்டை தள்ளுவார் அப்படிங்கும்பொழுது. பட் அவர் ரிலீஸ் பண்ணியதாக இருக்கலாம், பட் ரிலீஸ் பண்ணலை. இந்த பக்கம் 2 பை ஓகேங்களா 3 பை ஷர்துல் தாக்கூர், ரச்சின் ரவீந்திரன், டேரல் மிச்சல். சிஎஸ்கே அற்புதமா டேபிள்ல பிளே பண்ணிருக்காங்க. ட்ரெவிஸ் ஹெட்டுக்கு போனாங்க. இந்த எம்ஆர்சி டெர்பியில சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணாங்க. பட் எடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல பையா இருந்திருக்கலாம் ஓகேங்களா. நல்ல பிட் போனாங்க, அந்த இடத்துல கிடைக்கல. முஸ்தபிதுர் ரஹ்மான் என்ன சொன்ன மாதிரி ஹர்ஷல் பட்டேல் மாதிரி கட்டர்ஸ் போடுவாரு. பட் ஒரு பத்திர சொத்தப்பும் பட்சத்துல ஒரு லக்னோ மாதிரி ஒரு சேப்பாக்கில் அகைன் ஒரு கட்டர்ஸ் எனக்கு தெரியல. ரொம்ப முஸ்தபிதுர் ரஹ்மான் வந்து ரொம்ப நம்பின போதெல்லாம் அவர் நிறைய அடி வாங்கியிருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கிறாரு. பட் சில நேரம் நியூ பால்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பேஸ் நல்லா போறாருங்க அப்படி பார்க்க முடிஞ்சது. அது ஓடிஐ வேர்ல்டு கப்ல பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ விஸ்ங்கிறவர் வந்து உள்ள வருவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது ரொம்ப கம்மி. 2015 அந்த ஓடிஐ மேட்ச் ஞாபகம் இருக்கு, கும்னு தோனி ஒரு அடி விடுவார் முஸ்தபிதுர் ரஹ்மான். பட் அப்ப இருந்த முஸ்தபிதுர் ரஹ்மான் தட்டி எழுப்புவாங்களா? பட் அகைன் ஒன்று சொல்றேன், பங்களாதேஷ்ல ஐபிஎல் ஃபீவரே இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்ப சிஎஸ்கே பங்களாதேஷ் பிளேயரை ஒருத்தர் எடுத்து கல்கட்டா தான் எப்பயுமே அதை கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் பண்ணுவாங்க. அங்க பக்கத்துல கல்கட்டா, அந்த பக்கம் பங்களாதேஷ், அது டாக்கா அப்படிங்கிறத வாங்குவாங்க. பட் இந்த சிஎஸ்கே அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் பிளேயரை சிஎஸ்கே எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது ஆச்சரியம். எடுத்துருக்காங்க, பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பாப்பா பத்தினோட பெர்ஃபார்மன்ஸா அதை முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சமீர் ரவிஸ், ஆக்சுவலி சமீர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூபி காரரு, ரெய்னா ஊரு. ஸோ ரெய்னாவோட ஊர்ல இருந்து மேக்ஸிமம் ஏதாவது ஒரு பிளேயர் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அதே போல தெலுங்கானா சைடு இந்த ராய்டு ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவினாஷ் எடுத்திருக்காங்க. அதாவது சமீரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது யூபி அந்த T20 லீக்ல வந்து அவர் வேற மாதிரி ஆடி இருக்கிறாரு. ஸோ பெரிய ஷார்ட்ஸ், பிக் ஹிட்டர் அப்படிங்கிறதும். ஆனா அவர் பயன்படுத்துவாங்களா, எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ராய்டுக்கு பதிலாக பயன்படுத்துவாங்களா? பட் ராய்டுக்கு பதிலாக பயன்படுத்துறதுனாலும் அங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, இடத்த ஃபுல் பண்றதுக்கு இப்போ ஆட்கள் வந்தாச்சு, பேக்கப்பா வச்சிருப்பாங்க, அவினாஷையும் பேக்கப்பா வச்சிருப்பாங்க. ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பேக்கப் ஒரு சீசன் ஆட போறோம், 14 மேட்ச், இன்ஜுரி ஆகாம பாத்துக்கலாம். பட் அதுக்கான பேக்கப்பும் இப்போ டீம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் எனக்கு தெரிஞ்சு டெத் ஓவர் பத்தீரனாவுக்கு ஒரு பேக்கப்பா இந்த பக்கம் முஸ்தபிதுர் ரஹ்மான் பிக் பண்ணிருக்காங்க. டேரல் மிச்சலுக்கு பேக்கப்பா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரச்சின் ரவீந்திரா பிக் பண்ணிருக்காங்க. ஷர்துல் தாக்கூருக்கு பேக்கப்பா துஷர் தேஷ்பாண்டே அங்க பேக்கப்பா ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ சிம்ரஜித் சிங்கும் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஓவரால் அது சாண்டரும் ஒரு பக்கம் பேக்கப் தான் ஓகேங்களா. ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட 11 ருட்ராஜ் கிக்வாத்தும் டெவன் கான்வே ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அஜின்கா ரஹானே 1 டவுன்ல வருவாரு. நம்பர் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிவம் துபே, நம்பர் 5ல டேரல் மிச்சல், நம்பர் 6ல ரவீந்திர ஜடேஜா, 7ல வேற யாரு தல தோனி தான், அண்ட் 8ல வந்து கண்டிப்பா அது ஷர்துல் தாக்கூர் தான் இருப்பாரு. மீதி 3 பிளேஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டெவன் கான்வே, டேரல் மிச்சல் ஆட வச்சிருக்கிறாங்க. ஸோ டெவன் கான்வே, டேரல் மிச்சல் வராங்க அப்படின்னா கீழே வந்து பத்தீரனா அண்ட் தீக்ஷனா ஆடணும் அப்படின்னா அப்போ முகேஷ் சௌத்ரிக்கும் இடம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 11 பொறுத்த வரைக்கும் 11 தாண்டி இன்னும் 2-3 பேர் பேக்கப்பா ஓவர்சீஸ் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க பொழுது சிஎஸ்கே ரொம்ப சூப்பரா அந்த ஆக்ஷன் ஆடி இருக்கிறாங்க. அதாங்க மினி ஆக்ஷன் தாங்க, இது ஆக்ஷன் கிடையாது. மினி ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய ஓட்டைகளை எப்படி அடைக்கிறோம், இங்க வந்து எப்படி கரெக்டா ஆக்ஷன்ல ஒரு சின்ன கல்லை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறோங்கிறது தான் மேட்ரு. இங்க எடுத்துருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஆக்ஷன் ரிவ்யூ முடிஞ்சிச்சு. அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸோட ஆக்ஷன் ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ என்னோட பெஸ்ட் பை சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இதுல வந்து டேரல் மிச்சல் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பை அப்படின்னு நான் பாக்குறேன். இல்ல அப்படி போக கூடாது, என்னோட பெஸ்ட் பைனா நான் ஷர்துல் தாக்கூர் 4 கோடிக்கு கிடைச்சதா நான் பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங் பண்ணுவாரு, அண்ட் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் பை. அண்ட் சிஎஸ்கேவோட 11 நான் சொல்லிட்டேன். மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10க்கு நான் 9 மார்க் தருவேன் நான் சிஎஸ்கேவோட இந்த ஆக்ஷனுக்கு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு, ஸ்குவாடுக்கு. உங்களோட மார்க் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. உடனே மும்பை இந்தியன்ஸோட
ஸ்குவாட் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு அண்ட் ஆக்ஷன் ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. மறக்காம பாருங்க. இங்க ரோஹித் சர்மா பும்ராலாம் வரமாட்டாங்க, அதை ஆல்ரெடி சொல்லியாச்சு, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.